ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மலாய் குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குல்ஃபி பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்கு தாங்க தேவை. ஸோ நீங்கள் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்கை வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம குல்ஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த நமக்கு தேவையானது மலாய் தாங்க. ஸோ நல்லா அந்த பாலாடை வரணும். ஆடை வர நம்ம இந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பால் கொதித்து கெட்டியாகுமே தவிர பால் ஆடை வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதித்து மேலே ஆடை திரண்டு வரும். அதை நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். அந்த பால் நல்லா சுண்டி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதித்து பாலாடை வெளியில் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா குல்ஃபி நல்லா சேஃபாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்தோம். இப்போ மேக்ஸிமம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சுண்டி வரணும். அந்த சைடு இருக்கிற ஆடையில் நல்லா சேர்த்து எடுத்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பால் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கும் பாலில். அதுவும் நல்லா நம்ம திக்காக காய்ச்சும் போது எக்ஸ்ட்ராவே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பால் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா அண்டு ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஒன்லி ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்தா கூட போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்க்க தேவையில்லை. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ் நல்லா கரெக்டான ஸ்டேஜுங்க. நல்ல பால் நல்லா திக்காக வந்திருக்கு. இதுதான் நம்ம குல்ஃபிக்கு ஒரு சூப்பரான ஒரு பதமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா சில்லாகணும், கூலாகட்டும், சூடாக ஊற்றிடாதீங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வந்திருக்கு, நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா குல்ஃபி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டோ இல்லை குல்ஃபி மோல்டோ என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு எதுவுமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா, நம்ம அதிலே கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம அதுவும் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். மோல்டில் நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சென்டரில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கணுங்க. இப்போ நம்ம டம்ளரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம காய்ச்சின மலாயை இதில் சேர்த்துக்கலாம். மலாயை ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர், அதாவது கண்ணாடி ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன ஷீட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி இந்த சென்டரில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இதை இப்போது டம்ளர் மேலே வச்சு ஒரு லப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா தான் நம்ம ஸ்டிக்கு வைக்கும் போது ஸ்டிக்கு அங்கிட்டு நகராது. அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கு வைக்க முடியாது. ஸோ அதுக்காக தான்
எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சீஸ்லாம் கிடைக்கிது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடையில் ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குச்சி தருவாங்க இல்லையா, ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா வீட்டில் வந்து சில்வர் ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன் ஏதாவது இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக்கில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஸ்பூன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர் நைட் வந்து வச்சுருந்தேன். நான் ஈவினிங் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சுருக்கேன். இப்போ காலையில் எடுக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு நிமிஷம் வந்து வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக சேஃப் வந்து வந்துடுங்க, உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பால் வந்து இந்த மாதிரி திக்காக வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா சேஃப் வரும். வீட்டிலே வந்து ஈஸியாக நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக வந்து நம்ம குல்ஃபி வந்து பண்ணியாச்சு. அதுவும் இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுங்க.